அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜுவாலன், அணையக்கூடாது. நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை, திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை, மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. ஓம் சாந்தி. இன்னைக்கு எம்எட் 21 எக்ஸாம் நடக்க போகுது. காலை 6 மணிலேருந்து நாளை காலையில் 6 மணி வரைக்கும் அவ்வியக்த முரளி அத்தியனம் பண்ணக்கூடிய டெஸ்டினுடைய 21வது டெஸ்ட். அதுதான் நம்ம ஷார்ட்டா எம்எட் 21 அப்படின்னு சொல்றோம். அதுல மொத்தம் 27 முரளி இருக்கு. எல்லாத்தையும் குரூப்ல அனுப்பியாச்சு. 98வது வருஷத்தினுடைய முரளி குரூப்ல ஏற்கனவே ஆல்ரெடி அனுப்பியாச்சு. 50 கொஸ்டின், 30 நிமிஷம் டைம், 50 மார்க் எடுத்தாதான் பாஸ். ஒவ்வொருத்தருடைய கொஸ்டினும் வேற வேறையா இருக்கும். ஒரே மாதிரி கொஸ்டின் கிடையாது. அதனால நீங்க காப்பியும் அடிக்க முடியாது, ஏமாத்தவும் முடியாது, சீட்டிங் பண்ண முடியாது. அதனால சீட்டிங் பண்ணுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஏமாத்துறதுக்கு அனுமதி கிடையாது. ஒருவேளை நீங்க ஏமாத்துனீங்க அப்படின்னா அது தலைகீழா மாறிடும். ஏன் அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கொஸ்டின் வேற, உங்களுக்கு கொஸ்டின் வேற. ஒரு தடவை 3 மாதம் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து ஒவ்வொரு டெஸ்டையும் நீங்க கரெக்டா அட்டன் பண்றோம். எப்படின்னா நாங்க 4 பேரு ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் எழுதுவோம். எல்லா எக்ஸாம்லயும் நாங்க ஃபர்ஸ்ட் 100க்கு 100 3 பேரும் உட்காந்துருப்பாங்க, சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க கொஸ்டினை, அப்புறம் ஆன்சர் பண்ணுவாங்க. 3 பேருக்குமே பாஸ் 100க்கு 100. அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தாங்களாமா 3 பேர். அதனால 27 முரளி, எல்லா முரளியும் ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. அதை பத்தி டிஸ்கஷனும் பண்ணியாச்சு. எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதனுடைய ஹோம்ஒர்க்கும் நம்ம பண்ணோம். இப்போ 6 மணில இருந்து எம்எட் 21 ஸ்டார்ட் ஆயிரும். நாளை காலை 6 மணி வரைக்கும் நடக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகல்லே நீங்க எக்ஸாம் எழுதிருங்க. எல்லாம் ஒரே நேரத்துல கடைசி நேரத்துல ராத்திரி வந்து கொடுத்தீங்கன்னா அங்க ஹேங் ஆயிருது, இன்டர்நெட்ல ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால ஓவர்லோட் ஆயிருது. அப்புறம் அடுத்தது இப்போ லாஸ்டா முடிஞ்சதே ஆத்மாவனுடைய தாகம் அமைதி அப்படிங்கிற அந்த பட்டியனுடைய அந்த எக்ஸாமுடைய ஹோம்ஒர்க் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் அதே ஹோம்ஒர்க்கை நீங்க அனுப்பாதுங்க. ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு, பீரியட் முடிஞ்சு போச்சு, அடுத்த பட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பட்டியனுடைய ஹோம்ஒர்க் இன்னும் நிறைய பேர் குரூப்ல சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அதை நிறுத்திருங்க. அப்புறம் அந்த மாசத்தினுடைய பட்டியல நான் சொல்லியிருந்தேன், யாரு இந்த பட்டியல வந்து நம்பர் 1 வருவாங்களோ அவங்களுக்கு நாங்க மெடல் கொடுப்போம் அப்படின்ட்டு. அதனால அந்த எக்ஸாம் அடுத்தது வரும் எம்எட் 22
அந்த டைம்ல உங்களுக்கு மெடல் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண போற எக்ஸாம்ல உங்களுக்கு மெடலும் கிடையாது, ட்ராஃபியும் கிடையாது. ஏன்னா இந்த பட்டியல ட்ராஃபி கொடுக்கறதுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை. இந்த பட்டியல் தானே, அதனால இப்ப நடந்துட்டு இல்லை, அதனால அனுமதி இல்லை. ட்ராஃபியோ அல்லது மெடலோ ரெண்டுக்குமே அனுமதி கிடையாது, தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால அதுக்குன்னு விட்டுறாதுங்க, ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருங்க. இப்ப லேட்டஸ்டா நடந்து முடிஞ்ச ஆத்மாவுடைய தாகம் அப்படிங்கிற பட்டியல 2001 இருந்து 2004 வரைக்கும் முரளியை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுல 31 நாள் நடந்தது. ஆனா 37 அவ்யக்த முரளிகளை ரிவிஷன் பண்ணோம். கூடவே இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, மனாஹே தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை. இதுல 2005 மற்றும் 2006 முரளி, இதுல மொத்தம் 21 முரளி. இந்த பட்டியல யாரு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு, அப்புறம் கூடவே யாரு 4 ஹோம்ஒர்க் 4 நியமங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒண்ணு அமிர்த வேலை யோகா 2 to 5 பண்ணணும். 2வது ரூல்ஸ் சமைத்த உணவுகள் 1 நேரம் தான் எடுக்கணும் ஒரு நாளைக்கு. அப்புறம் 3வது டெய்லி வரக்கூடிய அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்தது இல்லையா, அந்த ஆத்மாவின் தாகம் பட்டியல அந்த 5 பாயிண்ட்ஸையும் ஃபுல் டே நினைவு பண்ணணும், அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் 4வது முழு நாள்ல ஏதாவது ஒரு சுகம் சாந்தியோ இல்ல பொருளோ யாருக்காவது தானம் கொடுக்கணும், ஏதோ ஒரு தானம் கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்புறம் போஸ்ட் பண்ணணும், அதுவும் அந்த மணி நேரத்துக்குள்ள போஸ்ட் பண்ணணும். யாரு அபுராஜ் நிவாசிகளோ, இப்ப அபுராஜ் ஆயிடுச்சுல, இப்ப மவுண்ட் அப் கிடையாது, அபுராஜ். அவங்க யாரெல்லாம் இங்க உட்காந்து பட்டி அட்டன் பண்ணீங்களோ அவங்க வெளியில போயிருக்காங்கன்னா ஓகே. ஆனா இங்க இருக்கிறவங்க இங்கேயே நீங்க எக்ஸாம் எழுதுங்க. அதனால டெட்லைன் முடிஞ்சு போயிடுச்சு, மீண்டும் மீண்டும் அதே பழைய ஹோம்ஒர்க்கையே நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்காதுங்க, நிறுத்திடுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். வேற ஏதாவது இருக்கா? ஓம் சாந்தி. பாய்ஜி சொன்னாரு, சச்சின் பாய், நிறைய பேர் கிளாஸ் கேட்கறது இல்லை ஒழுங்கா, கிளாஸ் ஆன்லைன்ல இருக்கு, அதை கேட்கறது இல்ல, அட்டன் பண்றது இல்ல. அப்புறம் கேக்குறாங்க எங்களுடைய மெடல் சேரலையே அப்படின்னு. ஏன்னா டெய்லி கிளாஸ்ல ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அனௌன்ஸ் பண்றோம் கிளாஸ்லயே. சில பேருக்கு போன் பண்ணி டைரக்டா போன் பண்ணி கேக்குறாங்க, எங்களுடைய ட்ராஃபியை நீங்க ஏன் அனுப்பல அப்படின்னு. அவர் யாருன்னு தெரியாது, எங்க இருந்து பேசுறாருன்னு தெரியாது, ஒரு பாலும் தெரியாது, நூலும் தெரியாது, தலையும் தெரியாம நாங்க எப்படி அவங்களுக்கு ட்ராஃபி பண்றது? நீங்க ட்ராஃபிக்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருந்தீங்களா இல்லையா, முழு டீட்டெயிலோட கையில வச்சுட்டு அப்புறமா நீங்க எங்கள்கிட்ட பேசுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. மொட்டையா பேசுனீங்கன்னா என்ன நிறைய பேர் இருக்காங்கல்ல, எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சும்மா போன் அடிச்சுட்டு என் டிராஃபி வரல அப்படின்னா எப்படி தெரியும்? நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க, ஆஸ்பத்திரியில எங்க டிராஃபி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உங்க டீட்டெயிலும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பெருங்கையோட டிராஃபின்னா எப்படி? அதனால உங்களுக்கு மெடல் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் வந்திருந்தது அப்படின்னா அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது இல்லாம வெறுங்கையோட வந்தீங்கன்னா எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அதுவும் ஒரு நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லணும். திடீர்னு அங்க நின்னுக்கிறீங்க ஹாஸ்பிட்டல்ல, அங்க போயிருக்கவே கூட்டம் அதிகமா இருக்கு, பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நோயாளிகள் இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு கேட்டா எங்க போய் தேடுறது? அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்றைக்கு ஒரு மீட்டிங், முக்கியமான மீட்டிங்ல இருந்தோம். அப்போ ஒருத்தர் 10 தடவை போராடிச்சாருங்க, என் டிராஃபி கொடு, என் டிராஃபியை கொடு அப்படின்னு, என் மெடலை கொடு, மெடலை கொடு. அவர் ரொம்ப கோவப்பட்டாரு, ரொம்ப அவர் கோச்சிக்கிட்டாரு, வெறுத்து போயிட்டாரு. அதனால போயிட்டாரு கோச்சிட்டு. ஏன்னா டீட்டெயிலோட நீங்க வாங்க வரும்போது அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேருக்கான விஷயம் கிடையாது இல்லையா? ஏன்னா இந்த தடவை வாங்கி இருக்கக்கூடிய டிராஃபி ரொம்ப காஸ்ட்லியானது, பாய்ஜிக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால ரொம்ப செலவு அதிகம், அது உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அது குடோன் வாடகைக்கு வாங்கி அதை உள்ள வச்சிருக்கிறோம். அதனால யார் வரலையோ அவங்களுக்கு வேணா போஸ்ட் பண்ணி அனுப்பலாம். ஆனா வர்றவங்க வாங்கிக்கோங்க, டீட்டெயில்டோட வாங்க. எல்லாருக்குமே இருக்கு ட்ராஃபி. யாருக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அகில் பாய்க்கு போன் பண்ணலாம், எனக்கும் போன் பண்ணலாம் நீங்க. அதனால டீட்டெயில்டோட போன் பண்ணுங்க, சும்மா நீங்க வெறுங்கையோட வராதுங்க. ட்ராஃபி ஆனா எல்லாருக்குமே உண்டு, டீட்டெயில்டோட வந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஓம் சாந்தி, தேங்க்யூ. அதனால இன்னைக்கு எக்ஸாம் சரி இந்த பிரச்சனை எல்லாம் விடுங்க. இன்னைக்கு எக்ஸாம்
நல்லபடியா பாபாவுடைய நினைவுல நம்ம பண்ணலாம். ஓம் சாந்தி. அதாவது தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை அப்படின்னுடைய பட்டியினுடைய இன்று 4வது நாள். இப்ப வந்து நம்ம அந்த பட்டியினுடைய கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம், ரிஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டி. இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய 3 பொருட்களை உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. 3 பொருளை பாருங்க. ஃபர்ஸ்ட் சுத்தி சுத்தி அதை பாருங்க. பார்த்துட்டு ஜஸ்ட் உங்க மனசுல வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? இப்ப கண்களை மூடிக்கோங்க. இப்ப கண்ணை மூடிட்டு எந்த 3 பொருளை நீங்க வந்து நோட் பண்ணீங்களோ அதை பத்தி திங்க் பண்ணுங்க. இப்ப நீங்க அந்த சிந்தனைகளை கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்ப நான் நினைக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்துட்டு இருக்கு? சரீரத்துல இருந்து வருதா, இல்ல தலையில இருந்து வருதா, இல்ல மூளையில இருந்து வருதா? இந்த 3 பொருட்களுடைய சிந்தனைகள் எங்கிருந்து வந்துட்டு இருக்கு? என்னுடைய மனசுல இருந்து இந்த எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த விஷயங்களை நம்ம சூட்சுமான இந்த விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டினியூவா நம்ம அந்த சூட்சுமான சக்தியினுடைய தரிசனம் பண்ண முடியும். ஓம் சாந்தி. வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த புரிய வைக்க போறோம் அப்படின்னா, நம்ம எந்த விஷயம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயத்த வச்சு அது பேஸ் பண்ணி நம்ம புரிய வைக்கும் போது புரிய வைக்கிறது ஈஸியா இருக்கும். பாபா கூட அந்த மாதிரி தானே புரிய வைக்கிறாரு. முகத்தை பாருங்க கண்ணாடியில அப்படின்னா பாபா யார சொல்றாரு? லட்சுமி நாராயணன் மேரேஜ் பண்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னா பாபா வந்து நாரதரை சொல்றாரு. மனசு வந்து அலைபாயுது எப்படி? குரங்கு மாதிரி. பாபா இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் 63 ஜென்மங்களா அந்த உலகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அந்த விஷயத்த வச்சு, அந்த டாபிக் வச்சு பாபா வந்து சூட்சுமான ரகசியங்களை புரிய வைக்கிறார். இப்போ என்னுடைய எக்ஸாம்பிள், என்னுடைய அனுபவமே இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் MBBS படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல எப்பவுமே பேசிக்ஸ் பாடங்கள் தான் இருக்கும். எப்படி வந்து எனாட்டமி, பிசியாலஜி, அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி, எல்லா மெடிசினுடைய ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அந்த பாடம். அந்த நேரத்துல நல்லா படிச்ச விழுந்து ஆனா அந்த படிக்கிற நேரத்துல ஒரு ஐடியாவும் கிடையாது நம்ம இதுக்கு பிறகு இந்த விஷயத்த நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா 4th இயர், அதாவது லாஸ்ட் இயர் மெடிக்கல்ல MBBSல அந்த லாஸ்ட் இயர் போன பிறகுதான் தெரிஞ்சது நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச அந்த ஃபவுண்டேஷன், அந்த மெடிசினை பத்திய விஷயங்களுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது புரிய வந்தது. இதை பார்த்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது எப்படி குழந்தைகளுக்கு நம்ம ஒரு விஷயத்த நம்ம புரிய வைக்கிறோம் அப்படின்னா அதை ஏற்கனவே அவங்க தெரிஞ்ச விஷயத்த வச்சு நம்ம புரிய வைக்கணும். எப்படி வந்து ஹார்ட் அட்டாக் இருக்குது, இப்ப நம்ம எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயம் தெரியாத ஆளே கிடையாதுல்ல, அது ஒரு ஜெனரலான வியாதி. அதே போல பிபி இருக்கு, அது ஒரு வியாதின்னு தெரியும் எல்லாருக்கும். சுகர் இருக்கு, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னா என்ன, அது எப்படி வருது, அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு, அதற்கான ஹார்ட் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அப்புறம் அதை வச்சு அப்படி டெவலப் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கறவங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், அப்படி புரிஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க ஜென்ரலா, அப்புறம் அதனுடைய டீட்டெயில்டா லாஸ்ட்ல அதை டீட்டெயில்டா புரிய வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பாபாவுடைய சிவ ஜெயந்தியனுடைய முரளி இது. அதே போல என்னுடைய முரளியில பாபா வந்து சிவ ஜெயந்திய வந்து வெளியும் கொண்டாடுறாங்க, பாபா குழந்தைங்களும் கொண்டாடுறீங்க. அதனுடைய அவங்க கொண்டாடக்கூடிய ரகசியம் என்ன, நீங்க கொண்டாடுறதுனுடைய ஆழமான ரகசியம் என்ன, இதை வந்து பாபா கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப டீப்ல கூட்டிட்டு போறாரு. டீப்ல நமக்கு புரிய வைக்கிறாரு. அந்த முரளி பாத்தீங்கன்னா 7 மார்ச் 2005 முரளி. தலைப்பு வந்து சம்பூர்ண தூய்மையினுடைய விரதம் வைப்பது என்றால் மற்றும் நான் என்பதை
சமர்ப்பணம் செய்வதுதான் சிவ ஜெயந்தி கொண்டாடுவதாகும். சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க அப்படின்னா அங்க நான்கிறது இருக்கக்கூடாது, சம்பூர்ணமான தூய்மையினுடைய விரதம் எடுக்கணும் அப்படிங்கிறார். இதுதான் டாபிக், முரளியினுடைய டாபிக். பக்தி மார்க்கத்துல வந்து சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னா அது சிவலிங்கம் வந்து அங்க பிரகட்டாச்சு, அது சுயம்புவாக தானாவே தோணுச்சு, அந்த உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்தது? இந்த கலியுகத்தினுடைய கடைசியில சங்கமயுகத்துல பாபா வந்து சிவன் வந்து அவதாரம் பண்றாரு. அதனுடைய நினைவார்த்தமா அங்க சுயம்புவாக தானாவே அந்த லிங்கம் தோன்றுச்சு. சுயம்புலிங்க சுவாமி, உவரி சுயம்புலிங்க சுவாமின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி சுயம்புலிங்கம் சொல்றாங்க. நிறைய தானாகவே அந்த லிங்கம் உருவாச்சு, அங்கேயே இருந்தது, ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அந்த இடத்துல பால் எடுத்துட்டு போகும்போது அங்க கீழே விழுந்து அது உடஞ்சு போகுது. பால் பானை டெய்லி போயிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல, ஒரு அம்மா பால் விற்கிறதுக்காக. அந்த குறிப்பிட்ட இடம் வந்தோம்னா அங்க ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கிராஸ் பண்ணும்போது அவங்க கால் தட்டி அந்த மரத்துக்கு மேலே அந்த பால் எல்லாம் கொடுத்தது. இந்த மாதிரி டெய்லி போயிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்டோரி. அப்போ வந்து என்னதான் கதை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் தோன்றினாங்க. தோண்டி பார்த்தா அங்க உள்ள லிங்கம் இருந்தது. அதான் சுயம்பு தானாகவே தோன்றிய லிங்கம் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சு அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. உவரி சுயம்புலிங்க சுவாமி அப்படின்ட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. நிறைய இடத்துல இதே மாதிரி இருக்கலாம். பாபா சொல்றாங்க அங்க நிறைய இடத்துல இதே மாதிரி சுயம்பு அப்படின்ட்டு ஆத்துல இருக்கும் போல, அதனால அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்றாங்க. இந்த பாபா சிவபாபா எது அவதாரம் பண்ணினத அவங்க வந்து லிங்கம் அப்படி பிரகட் ஆச்சு, சுயம்புவாக தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு சிவ ஜெயந்தினது சிவபாபா அவதாரம் பண்ணது பிரம்மாவனுடைய உடல்ல. இன்னொரு கான்செப்ட் கூட இருக்குது, சிவன் மற்றும் சக்தி. அதாவது சிவன் வந்து தன்னுடைய மனையாளான பார்வதியை சந்திக்கிறதா சொல்றாங்க. அதே போல நம்ம ஆத்மாக்கள் நம்மளுடைய பரம தந்தைய காதலனை சந்திக்கிறோம். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான சந்திப்பு நிகழ்கிறது. இந்த சங்கமயத்துலதான் நம்ம பரமாத்மா இறைவன் கூட கம்பைண்டா இருக்கிறோம், கூடவே ஜென்மம் எடுக்கிறோம், கூடவே உலக மாற்றம் செய்யறோம், கூடவே அவதாரம் எடுக்கிறோம், கூடவே பாபா கூடவே நம்ம ரிட்டர்ன் போறோம். இந்த சங்கமம் வந்து அவ்வளவு விசேஷமானது. எல்லாமே பரமாத்மா இறைவன் கூடவே இருக்கிறோம், எந்நேரமும் சதா பிணைந்து இருக்கிறோம். அப்புறம் கூடவே காரியம் செய்யறோம், உலக மாற்றத்தையும் சேர்ந்தே செய்யறோம், அப்புறம் பரந்தாமத்திற்கும் சேர்ந்தே போறோம். அவ்வளவு மகத்துவம் இதுல. பாபா சொன்னாங்க நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? ஊக்கம் உற்சாகத்துல இருக்கீங்க அப்படின்னா கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம். கொண்டாடுறீங்க, ஒரு திருவிழா கொண்டாடுறீங்கன்னா அவங்கள போல ஆகிறது. பாபாவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்கன்னா சமான் ஆகிறது. பிராமண வாழ்க்கையினுடைய சுவாசமே ஊக்கம் உற்சாகம். ஊக்கம் உற்சாகம் இல்லைன்னா அவன் டெட் பாடி, பிராமணனாக இல்ல, சூத்திரனாயிட்டேன். ஏன்னா இந்த பட்டியோட தலைப்பு என்னது? அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது, தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை. நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம எது பண்ணணும் அப்படிங்கிறத போக்கஸ் பண்ணிருக்கிறோம். இந்த பட்டி வந்து எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத போக்கஸ் பண்ணுது. அதனால எது வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற போக்கஸ் இருக்கும்போது கூடவே எது செய்யக்கூடாது அப்படிங்கிற போக்கஸும் ரொம்ப முக்கியம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நீச்சல் கத்துட்டு இருக்காங்க. அப்ப நீச்சல் அவங்க கத்துக்கும் போது, ஸ்விம்மிங் கத்துக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணணும், எப்படி வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிறது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கிறது. கூடவே அதுக்கு கூடவே பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லி கொடுக்குறாங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நீங்க வந்து நீச்சல் அடிக்கும் போது சைடு பிரீத்திங் தான் பண்ணணும். டைரக்டா தலையை மேல தூக்கிட்டு பிரீத் பண்ண கூடாது. சைட்ல நீச்சல் அடிச்சுக்கிட்டே சைடு பிரீத்திங் பண்ணணும். ஒருவேளை தலையை தூக்கிட்டு நார்மலா பிரீத் பண்ண நீங்க மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு ஞானம் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அனுமதி இல்லை அப்படிங்கிறத பற்றி என்னுடைய முதல் பாயிண்ட், இன்றைய முதல் பாயிண்ட், விரதத்தை உடைப்பதற்கு அனுமதி கிடையாது. நீங்க ஒரு விரதம் எடுத்தீங்க, அந்த விரதத்தை நடுவுல விடுறதுக்கு அனுமதி கிடையாது. இப்ப பக்தி மார்க்கத்துல விரதம் இருக்காங்க சிவராத்திரிக்கு,
அதாவது நான் வந்து அசுத்த உணவை சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு விரதம் எடுக்கிறாங்க. அதே போல நம்ம பிராமணர்களுக்கு என்ன விரதம்? எண்ணங்கள் தான் நம்மளுடைய உணவு. ஆத்மாவிற்கான உணவு வந்து எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விரதம் எடுக்கிறோம். அதாவது சம்பூர்ண பவித்ரதா, சம்பூர்ண தூய்மையினுடைய விரதம். அதாவது நான் சம்பூர்ண தூய்மை இருக்கிறதுக்கான விரதம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா அங்க என்ன சாப்பிடக்கூடாது? வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற வீணான விஷயங்களை உள்ள இன்புட் கொடுக்க கூடாது ஆத்மாவுக்கு. அதாவது வீணான சாப்பாடு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நெகட்டிவ் எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துட்டீங்கன்னா அதையும் தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டுல இருந்தும் விரதம் இருக்கணும். அப்புறம் இந்த முரளியில பாத்தீங்கன்னா பாபா இன்னொரு விஷயம் சொன்னாரு. இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தூய்மையான திருஷ்டி மற்றும் விருத்தியில பார்க்கணும். தூய்மையான பார்வை மற்றும் தூய்மையான உள்வுணர்வும் இருக்கும். இதுல வந்து குழந்தைங்க சொல்றாங்க, பாபா நாங்க நார்மலா யோகா பண்ணும்போது ஆத்மாவை பாக்குறோம், அதுவே நாங்க ஒன்னா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டியதா இருக்கு, இல்ல சேவை பண்ண வேண்டியதா இருக்கு, அந்த நேரத்துல ஆத்மாவை பாக்குறது கஷ்டமா இருக்கு. இப்ப ஏன்னா கண்ணை தான் பார்க்க வேண்டியதா இருக்குது, அந்த நேரத்துல ஆத்மா தெரியறது இல்லை, அதனால என் முகத்தையோ கண்ணையோ தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல பாபா சொன்னாங்க, நீங்க பாக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்க நெட் கண்ணை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, கண்ணை பாக்குறீங்களா, சந்தோஷம். கண்ணுக்கு பக்கத்துல ரெண்டுக்கு கண்ணுக்கும் நடுவுல தானே நெத்தி இருக்குது. எவ்வளவு ரொம்ப தூரம் இல்லையே, பக்கத்துல தானே இருக்கு. அதை பாக்குறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்ப நான் பாபா இருக்கேன், பாபா சொன்னாங்க நான் பாபா இருக்கேன். பாபா வந்து எந்த குழந்தையாவது சரீரத்தை பார்த்துருப்பாரா? சரீரத்தை பார்த்து பேசுவாரா? அவர் கண்ணை பார்த்தா பேசுவாரு பாபா? ஸ்ரீ பாபா பாப்தாதா ஆத்மாவை பார்த்து தான் பேசுறாரு. நெத்தியினுடைய நடுவில் மின்னி போகக்கூடிய பிரகாசமான ஒளியை பார்த்து தான் பேசுறாரு. பாபாவை பார்க்கறது மாதிரி தானே சமான் ஆகும் அப்படின்னா நான் பார்க்கறது போல நீங்களும் பார்க்கணும் தானே. அங்க கண்ணையும் பார்க்கிறோம், கூடவே ஆத்மாவையும் பார்க்கிறோம், ரெண்டுமே சேர்ந்து. அதனால பாபா சொன்னாங்க, நீங்க ஒருத்தர் இன்னொருத்தரை பாக்குறீங்க அப்படின்னா நெற்றியினுடைய மத்தியில மின்னக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்க. அதனால இப்ப வந்து நம்ம ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து பாக்குறங்க நேரா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிரில உட்காந்துருங்க. ஆம்னேன்னு சொல்லுவாங்க, நேருக்கு நேர். அதுல ஒருத்தர் இன்னொருத்தர் எதிரெதிரா உட்காந்துக்குவாங்க. யாரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தோன்றாங்களோ அவங்க முன்னாடி உட்காந்துங்க. இவங்க முன்னாடிதான் உட்காரணும்னு அவசியம் இல்லை. யார உங்களுக்கு ஆத்மாவை பாக்குறதுக்கு வசதியா இருக்கோ, ஃபீல் ஆகுதோ அவங்க கிட்ட உட்காந்துங்க. இப்ப உங்க எதிரில இருக்கிறவங்களை நீங்க பாருங்க. பார்க்கும்போது எதை பார்க்கணும்? அந்த நெற்றியில மின்னக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்க. பார்க்க முடியுதா? பார்த்துட்டு இருக்கீங்களா? அதனால இந்த பிராக்டிஸ வந்து நீங்க அடிக்கடி பண்ணுங்க. ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க, நான் ஆத்மா, எதிரில இருக்கிறவங்களும் ஆத்மா. இந்த பயிற்சி வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த முரளியினுடைய 2வது பாயிண்ட், பிரபுவினுடைய பிரசாதத்தை என்னுடையது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கு தடை, அதற்கு அனுமதி கிடையாது. பிராமண வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ, விசேஷ தன்மைகளாகட்டும், திறமைகளாகட்டும், கலைகளாகட்டும், அது எல்லாமே பிரபுவினால் கொடுக்கப்பட்ட பிரசாதம். இப்போ கோவில் போறாங்க, அங்க பிரசாதம் கிடைக்குது அப்படின்னா அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு யாரும் சொல்றது இல்ல இது என்னுடைய பிரசாதம். அது பிரபுவினுடைய பிரசாதம் தான் சொல்லுவாங்க. அவங்க கொண்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க, ஆனாலும் அது என்னுடைய பிரசாதம் அப்படின்னு அதிகாரம் அவங்க காட்ட மாட்டாங்க. பிரபுவினுடையது, கோயில் பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னெல்லாம் வந்து எனக்கு பகவான் மூலமாக கிடைச்சதோ அது எல்லாத்தையும் வந்து நான் பணிவோட நான் ஏத்துக்கிறேன். அப்போ அப்படி நினைக்கிறவங்க தான் அவங்க முன்னாடி போவாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு குணமாகட்டும், இல்ல அவங்களுடைய சக்திகளாகட்டும், இல்லைன்னா அவங்களுடைய கலைகளாகட்டும், அவங்க இன்னும் முன்னேறிட்டே இருப்பாங்க, இன்னும் அவங்க வெளிப்பட்டே இருப்பாங்க, இன்னும் அவங்களுக்குள்ள குணங்கள் வெளிப்பட்டே இருக்கும். அப்புறம் பாபா சொன்னாங்க, உங்களுக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்றாங்க, அவங்களுடைய திறமைகள் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய திறமைகளை பார்த்து, அவங்களுடைய கலைகளை பார்த்து, அவங்களுடைய விசேஷ தன்மைகளை பார்த்து நீங்க வந்து அவங்க மேல அட்டாச்மெண்ட் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு அந்த திறமைகள், அந்த கலைகள் அதை கொடுத்தது யாரு?
சிவபாபா தானே கொடுத்தாரு. அப்ப அவங்க கொடுத்தவருடைய நினைவு இருக்கணும். அதை விட்டுட்டு யார்கிட்ட அந்த குணங்கள் இருக்கோ அவங்களுடைய நினைவுல அட்டாச்மெண்ட்ல போயிடக்கூடாது. அதனால ரெண்டு விஷயம். இப்ப விசேஷத்தா எனக்குள்ள இருக்குது அப்படின்னா அது என்னுடைய இதுன்னு நினைக்க கூடாது, பாபாவோட இதுன்னு நினைக்கணும். இன்னொன்னு மத்தவங்கள்ட்ட நீங்க விசேஷத்தை பார்த்தா கூட அதுக்கு அட்டாச்மெண்ட் ஆயிடக்கூடாது, அதுல போய் மாட்டிக்க கூடாது. அந்த விசேஷத்தா கூட எனக்கு விசேஷத்தா இருக்குன்னா அதையும் கொடுத்தது பாபா தான், பிரபுனுடைய பிரசாதம். இன்னொருத்தட்ட விசேஷத்தா தெரியுது அப்படின்னா அதுவும் பிரபுவனுடைய பிரசாதம் தான், ரெண்டுமே. அதனால பிரபுவனுடைய பிரசாதத்தை என்னுடையது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க அனுமதி கிடையாது. பாபா நிறைய தடவை நமக்கு சொல்லியிருக்காரு, எந்த ஒரு விகாரத்திற்கும் ஆதாரம் ஜடமாக இருப்பது, வேறாக இருக்கிறது, அஸ்திவாரமாக இருக்கிறது நான். அப்படி இந்த பாடி கான்சியஸ்னுடைய நான். இப்ப விகாரங்கள் எப்படி வருது? எனக்கு ஆசை இல்லை ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பிடிச்ச ரூபத்துல வருது. இச்சா நஹி ஹை லேக்கின் அச்சா லக்தா ஹை. எனக்கு ஆசை எல்லாம் இல்லை ஆனா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நான் சாப்பாடு ஆசைக்காக சாப்பிடல, டேஸ்டா இருக்கு அதனால சாப்பிடுறேன். ஒரு தட்டு சாப்பிடுறதுக்கு 2 தட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அதனால சாப்பிடுறேன், ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா யார் நம்புவா? இது கூட ஒரு சின்ன சுட்சமான சின்ன விகாரம். இது சின்ன விகாரம், சின்ன சின்ன விகாரம். இந்த சின்ன சின்ன விகாரங்கள், இப்படி மாதாஸ் இருக்காங்க, வயசான தாத்தாக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசங்களை பிடிக்காது, அவங்க பையன் பொண்ணை பிடிக்காது, அவங்களுடைய பசங்களை பிடிக்கும், பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா பெருசு பெருசா விட்டாச்சு. அதே மாதிரி சின்ன விகாரம், இந்த விகாரம் பாபா சொல்றாரு சின்ன விகாரம். அதனால பாபா சொன்னாங்க இந்த நம்ம சின்ன மறைமுகமான நான் அப்படிங்கிற அந்த அபிமானம் இருக்கு இல்லையா, அந்த அபிமானம் எப்ப நிறைவேறலையோ அப்போ அவமானத்தினுடைய ஃபீலிங்க கூட்டிட்டு வருது, கூடவே அது கோபத்தையும் கூட்டிட்டு வருது. அதனால அபிமானம் தேக அபிமானத்தினுடைய நான் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து வருது. அதனால அவமானம் ஏற்படுது. அந்த அவமானத்தை தாங்கிக்காம கோபம் வருது, பெரிய விகாரம். அத பாருங்க, எவ்வளவு சின்ன விகாரம் இல்ல, அந்த சின்ன விகாரம் எவ்வளவு பெரிய கோபத்தினுடைய அப்படிங்கிற ஒரு பெரிய விகாரத்தை கூட்டிட்டு வந்துச்சுல. அம்சம் வம்சத்தை உருவாக்கிடுச்சு. அதனால பாபா சொன்னாங்க இந்த எல்லைக்குட்பட்ட நான் அப்படிங்கிறத பலி பண்ணிருங்க, பலி கொடுத்துருங்க பாபா. இது எல்லாமே எதனால வருது? நம்ம உடல்ல ஆத்மாவை பார்க்காம, ஆத்மா உணர்வுல இல்லாம உடலை பாக்குறதுனால, நம்ம உடல்னு நினைக்கிறதுனால. பாபா உங்களுக்கு சகஜமான புருஷார்த்தத்துக்கான நான் வழியை சொல்லியிருக்கிறேன் இந்த முரளியில சொல்றாரு. ஈஸியான புருஷார்த்தம் பண்ணணுமா, எல்லாத்துல இருந்தும் எல்லா சுமைகள்ல இருந்தும் நீங்க முக்தி அடையணுமா, அதற்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா முஹப்பத், அன்பு. ஒரே ஒரு பாபா கிட்ட மட்டும் உண்மையான இதயபூர்வமான அன்பு. என்னோட ஒரே ஒரு பாபா கிட்ட மட்டும் உண்மையான அன்பு. இந்த எந்திரத்தை யூஸ் பண்ணுங்க, இதுதான் மகா மந்திரம், மன்மனாபவ அப்படிங்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க சமயப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா சுமைகள்ல இருந்து விடுபட்டுருவீங்க. அப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பாபா மறுபடியும் மென்ஷன் பண்ணாரு இந்த முரளியில. ஈஸியான முயற்சி, நீங்க யோகா கூட பண்ண வேண்டாம். உங்களுக்கு யோகா வரலையா பரவாயில்ல, உங்களுக்கு பாபா மேல அன்பு வரலையா பரவாயில்ல, பாடம் புரியலையா பரவாயில்ல, ஆத்மா பாடம் புரியலையா பரவாயில்ல, பரமாத்மா பாடம் புரியலையா, டிராமா புரியலையா பரவாயில்ல, ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. எதுவுமே புரியாட்டா ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. ஆசீர்வாதம் முதல்ல எடுங்க, அப்புறம் கொடுங்க. அதாவது பாபாட்ட இருந்து எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. இதுல தானாவே யோகாவும் வந்துடும், சேவையும் வந்துடும், தாரணையும் வந்துடும். அச்சா, இதுல 3 பாயிண்ட்ஸ் இப்ப இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம். எந்த ஒரு விரதம் நம்ம எடுத்திருக்கிறோமோ அந்த விரதத்தை உடைப்பதற்கு, விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, பிரபு பிரசாதத்தை என்னுடையது அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அடுத்து 3வது, பாடி கான்சியஸ் நான் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அச்சா, ஓம் சாந்தி. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது.
விடகெழுத்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நொன்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்றுவிடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது, நீ ஒரு காற்று நின்றுவிடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஆதிசை தீர்த்தசை, நீங்கள் விரும்பினால் நான் இதை வேற